எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் 22 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதி, அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்பதாக. ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் போது சேமம் என்கிறதான வார்த்தைக்கு ஹீல் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தேசத்துக்கு சுகம் வேணும், தேசம் குணமாக்கப்பட வேண்டும். தேசம் முழுசும் சஞ்சலம், தேசம் முழுவதும் ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லி தெரியல. மனுஷனுடைய மனசுல கலக்கம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்களா, கோவிட் காலத்துல, கொரோனா காலத்துல அடுத்த நாள் யார் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்டதான போராட்டங்களா இருந்துச்சு. பணம் காசு வச்சிருந்தவங்க போயிட்டாங்க, சொத்து சொகம் வச்சிருந்தவங்க போயிட்டாங்க. எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாம இருந்துச்சு. அப்போ தேசத்துக்கு ஒரு சுகம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசம் சேமம் அடைய வேண்டும், தேசம் சேமம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. சங்கீதத்தின் புத்தகம்